ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ் க்ரோ வித் மீ. இன்றைக்கி அம்மாவோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக டைம் சாயங்காலம் 5:30 ஆகுது. அம்மா வந்ததுமே வீட்டு வாசலை வந்து சாணம் போட்டு மொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மந்த்தாகவே மழை பெஞ்சிட்டு இருந்தங்காட்டி வீட்டு வாசல் வந்து நார்மல் தண்ணி மட்டும்தான் தொளிச்சிட்டு இருந்தோம். இப்போ மழையெல்லாம் விட்டதுனால அம்மா வந்து சாணம் போட்டு வலிச்சிட்ருக்காங்க. சாணம் போட்டு வலிக்கிறோம். அந்த மாட்டு சாணத்தினுடைய பயன்கள் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்கலாம். மாட்டு சாணம் வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு சிறந்த கிருமிநாசினியும் கூட. அது மட்டும் இல்லை, மாட்டு சாணத்திலிருந்து விபூதி அந்த மாதிரி பொருட்களும் வந்து தயாரிக்கிறாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன பயன்கள் எல்லாம் இருக்குன்னு. முடிஞ்சாச்சா? இப்போ அம்மா நல்லா வந்துட்டு வாசலை சாணம் போட்டு மொழுகி விட்டுட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கோலம் போட போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 ஆயிடுச்சு. 5:30க்கு வந்து வெளிச்சம் எல்லாமே வந்து அதுக்கு 6 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான். கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கோல மாவு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பச்சரிசியை வந்து அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாவே கோலம் வந்து பிரைட்டாக இருக்கும். கோலம் போட்டாச்சு. வாங்க அடுத்த வேலை போய் பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ போய் நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு அம்மா கூடயே போய் பார்க்கலாம். இப்போ கோலமெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு. அம்மா ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு வந்துட்டாங்க. அம்மாவுக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னங்காட்டி நான் தான் இன்றைக்கி வந்து தோசை வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி, மதியம் வச்ச கத்திரிக்காய் சாம்பார் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் தோசையில் வந்து பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சமையல் செய்யும்போதே பாத்திரம்லாம் துலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நீட்டாகவும் இருக்கும், டயர்டாகவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து நம்ம ஈஸியாகவே வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த டிப் தான் வந்து அம்மாவும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை பேர் வந்து சமைக்கும் போதே பாத்திரம் வந்து கழுவிடுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து தோசை எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோசை எடுத்துகிட்டு போய் நீ சாப்பிட்ற வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.